சென்னை சேப்பாக்கம் விருந்தினர் மாளிகை அருகில் மக்கள் தேசம் கட்சியின் சார்பில் கோட்டையை நோக்கி மாபெரும் பேரணி நடைபெற்றது. நிறுவன தலைவர் பாக்யராஜ் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். இதில் மக்கள் தொகை உயர்வு அடிப்படையில் பட்டியல் இன மக்களுக்கான இடஒதுக்கீட்டை 25% உயர்த்திடவும், 2011ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மொத்தமுள்ள பட்டியலின மக்கள் தொகையில் 62% உள்ள பறையர் பேரின மக்களுக்கு விகிதாச்சார அடிப்படையில் 18% இடஒதுக்கீட்டினை உள் ஒதுக்கீடாக வழங்கிட வேண்டும். மேலும் லண்டன் வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்டவரும் சுதந்திர போராட்ட வீரருமான தாத்தா இரட்டைமலை சீனிவாசனார் அவர்களின் திருவுருவ படத்தை சட்டமன்றத்தில் நிறுவவும் கோட்டையை நோக்கி மாபெரும் கோரிக்கை பேரணி இன்று நடைபெற்றது. இதில் வழக்கறிஞர், செயல் தலைவர் ஆசை தம்பி, கட்சி நிர்வாகிகள், மகளிர் அமைப்பினர் என 2000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். தமிழகத்தில் பறையர் இனத்துக்காக போராடிய தாத்தா இரட்டைமலை சீனிவாசனார் அவருடைய உருவப்படத்தை சட்டசபையில் வைக்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் இந்தியா முழுவதும் இருக்கின்ற SC/ST சமுதாயம் அன்றைய காலகட்டத்தில் 18%, இன்றைய காலகட்டத்தில் 23-25% இருக்கின்றோம். ஆகையால் மத்திய மாநில அரசுகள் எங்களுடைய கோரிக்கை 18% இடஒதுக்கீடை SC/ST பட்டியலுக்கு 25% உயர்த்திட வேண்டும். தமிழகத்தில் எங்களுடைய 25% இடஒதுக்கீட்டில் 18% எங்களுடைய பறையரின சமுதாயத்துக்காக ஒதுக்குவதற்கு தமிழக முதல்வரை கேட்கின்றோம். ஆகையால் எங்களுடைய பறையர் சமுதாயத்திற்கு 25% SC/ST இடஒதுக்கீட்டிலிருந்து 18% எங்களுக்கு பறையர் இனம் மக்களுக்காக ஒதுக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை வலியுறுத்தி இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கின்றது. இதனுடைய கோரிக்கை தீர்மானத்தை தமிழக முதல்வரிடம் இன்னும் சிறிது நேரத்தில் நாங்கள் கொடுக்க இருக்கின்றோம். நன்றி, வணக்கம்.